வணக்கம். இது நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுக்கிற பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்சி பாடம். அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்குது பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிஎஸ்சி பாடம் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1370. இதுல இந்த ஒன்று பாத்தீங்கன்னா இயரை குறிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் இயர். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்னா செகண்ட் இயர் அப்படி போகும். அதாவது இந்த அடுத்தது இந்த மூன்று இருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல கிரெடிட். அதாவது இந்த பாடத்துக்கு 3 கிரெடிட்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்லயே கிரெடிட் கூடின பாடங்களை இதுவும் உண்டு. அதாவது நீங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடம் உண்டு இது. இப்ப இதுல வந்து நாங்க முதலாவது சாப்டர் பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். என்ன பார்க்க போறோம்? ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கால இருக்கக்கூடிய எல்லா பாடங்களுக்கும் ஒரு பேசிக் மாதிரி இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க ரெகுலரா வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து மேத்ஸ் படிச்சிருப்பீங்க தானே. மேத்ஸ்ல வந்து நீங்க நார்மலா படிச்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொருளோட விலை வந்து 10 ரூபாண்டா எக்ஸ் பொருளோட விலை எவ்வளவு கேட்டா நீங்க என்ன போடுவீங்க? 10 தர எக்ஸ் போட்டு 10 எக்ஸ் விட கொடுப்பீங்க. இதுவும் என்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்படி நீங்க பேசிக்கா நார்மலா படிக்கிறத வந்து இதுல கொஞ்சம் என்ன 2 3 வேல்யூ சேர்த்து இப்ப 3 இல்லாடி 10 எக்ஸ் இருக்க 3 எக்ஸ் ஆக 4 இப்படி ஒரு 2 3 இலக்கங்களை சேர்த்து அப்படி நீங்க கொஞ்சம் விரிவா படிப்பீங்க. இதுவரை நீங்க நம்மளுக்கு பேசிக்கா நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கே ஒன்றுதான். இப்ப இதுல நாம ஒரு சின்ன சின்ன விஷயங்களா பாத்துக்கிட்டு போவோம். முதலாவது வேரியபிள்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல முக்கியமான தேவை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் தான் நீங்க ஏற்கனவே நீங்க பாத்துருப்பீங்க மாறும் காரணி. வேரியபிள்ஸ் தான் வந்து மாறும் காரணிகள். அதாவது வேரியபிள்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கன்ஸ்டன்ஸ் இருக்குது. கன்ஸ்டன்ஸ் என்றால் நிலையான காரணிகள். அதாவது இது எந்த நிலையிலையும் வந்து மாறாது. வேரியபிள்ஸ்னா மாறக்கூடியது. ஃபங்க்ஷன்ஸுக்கு ஃபங்க்ஷன் என்ன செய்யும்? இந்த வேரியபிள்ஸ் மாறும். ஆனா கன்ஸ்டன்ட் அது மாறாது. உதாரணத்துக்கு இந்த எக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா வேரியபிள். அதுவே ஒரு இலக்கம் உண்டு 10 இல்லாட்டி 2.5 இல்லாட்டி -1 இப்படியா குறிக்கிறதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கன்ஸ்டன்ட். இதெல்லாம் வந்து என்ன எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் 10க்கான பெருமானம் வந்து 10ஆ தான் இருக்கும். வேற எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அதே பெருமானமா தான் இருக்கும். மாற போறது இல்ல. அதான் இந்த வேரியபிள்ஸ் கன்ஸ்டன்ட் வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்பர்ஸ் இப்ப நீங்க பொதுவா மெட்ஸ்ல வந்து நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பொதுவா ரெண்டா பிரியும். ஒன்று கான்ஸ்டன்ட்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ். இந்த கன்ஸ்டன்ட்ஸ் வேரியபிள்ஸ் நம்ம இப்ப முதல்ல பார்த்துட்டோம். அதுலயும் இந்த வேரியபிள்ஸ்லயும் வந்து என்ன செய்யும்னா ரெண்டா பிரியும். ஒன்று டிஸ்கிரீட், அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டினியூஸ். கண்டினியூஸ் இந்த டிஸ்கிரீட் கண்டினியூஸுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட்னு சொல்ல வர்றது வந்து முழுவன் பெருமானங்களா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஏதோ ஒரு பெருமானத்துக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கடையில வித்த வந்து சோடா போத்தவங்க எண்ணிக்கைன்னா நீங்க 1ன்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி 10ன்னு சொல்லுவீங்க, 12ன்னு சொல்லுவீங்க, 100ன்னு சொல்லுவீங்க. இப்படி முழுவன் பெருமானங்களா இருக்கும். அதுவே இந்த கண்டினியூஸ் சொன்ன பாத்தீங்கன்னா தசம எண்களோட கூட வரும். இப்ப 1.2 10.4 இப்படி தசம எண்களோட கூட சேர்ந்து வர கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் சொல்லுவோம். டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ்னா முழுவன் பெருமானங்களா வரக்கூடியது. இதுதான் இந்த நம்பர்ஸ்ல இருக்கக்கூடியது. இந்த டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ் கண்டினியூஸ் வேரியபிளுக்கான இடையில வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா ஓகே. அடுத்தது நாம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா டொமைன் ரேஞ்ச். இதை முக்கியமா வந்து பார்க்க வேண்டியது டொமைன். டொமைன் அடுத்தது பார்க்க போறது வந்து ரேஞ்ச். டொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா டொமைன் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா the set of all inputs. அதாவது நீங்க இன்புட் பண்ணக்கூடிய எல்லா வேரியபிள்ஸ்லையும் செட்டை தான் நாம என்ன சொல்லுவோம் டொமைன். ரேஞ்சுன்னு சொல்லக்கூடியது த செட் ஆஃப் ஆல் அவுட்புட்ஸ். அதாவது இந்த டொமைனை இன்புட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவ்வளவு அவுட்புட் சேர்த்த ஒரு செட்டத்தை நாம என்னன்னு சொல்லுவோம் ரேஞ்ச். இப்போ உதாரணத்துக்கு நீங்க நேர்கோட்டுக்கான ஒரு சமன்பாடு இருக்கு y சமன் mx சக c இருக்கு. இதுல இந்த எம்முக்கு ஒரு வேல்யூ தந்திருப்பாங்க, சிக்கு ஒரு வேல்யூ தந்திருப்பாங்க. இல்ல இந்த எக்ஸ் வந்து தான் என்ன இருக்க போகுது? இங்க வேரியபிளா இருக்க போகுது. இந்த வேரியபிளுக்கு நீங்க ஒரு பெருமானத்தை கொடுக்குறதா இப்ப எம்மும் வந்து சியும் வந்து இந்த சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்டன்டா இருக்கும். இந்த எக்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டா வேரியபிள் மாறக்கூடியது. இப்ப இந்த எக்ஸுக்கு ஒரு பெருமானத்தை போட்டு அதுக்கு ஒரு வைக்கு பெருமானம் எடுக்கிறது தானே. அப்ப இங்க என்ன சொல்லுவோம்? இந்த எக்ஸுக்கு போடக்கூடிய அவ்வளவு பெருமானங்களையும் டொமைன்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸுக்கு ஒன்றை போடலாம், -1 போடலாம், 2 போடலாம், 10 போடலாம், ஏதாவது ஒரு பெருமானங்களை போடலாம். இப்படி போடக்கூடிய அவ்வளவு இன்புட்ஸையும் சேர்த்து தான் நாம சொல்லுவோம் என்னண்டு டொமைன் என்று சொல்லுவோம். அதாவது இன்புட் பண்ணக்கூடிய எல்லா வேரியபிள்ஸையும் சேர்த்து சொல்லுவோம் டொமைன்.
அதுவே இந்த டொமைன் மூலம் கிடைக்கக்கூடிய அவ்வளவு இந்த அவுட்புட்ஸையும் சேர்த்து சொல்றோம். இந்த பைக்கு வேற இப்போ ஒவ்வொரு டொமைனையும் இந்த ஒவ்வொரு இன்புட்டையும் மாத்த மாத்த வேற வேற அவுட்புட்ஸ் கிடைக்கும். அந்த அவ்வளவு அவுட்புட்ஸையும் சேர்த்து நாம சொல்லுவோம் ரேஞ்ச் என்று சொல்லுவோம். இது இந்த ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த வேரியபிள்ஸ்ல இன்னும் ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மற்றது டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன இப்ப இதே சமன்பாடுல பாருங்க y சமன் mx ஆக சீட் இருக்குல்ல. இந்த எக்ஸுக்கு வந்து நாம நார்மலா ஒரு நம்பர்களை போடுவோம். 1ன்னு போடுவோம், 2ன்னு போடலாம், -3ன்னு போடலாம். இப்படி நம்பர்களை போடுறோம். இப்ப இது வந்து என்ன செய்யும், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தன்னிச்சையா மாறக்கூடிய நம்பர்கள். 1 2 எல்லாம் சும்மா நார்மலா போடலாம். ஆனா இந்த பை பாத்தீங்கன்னா அதுக்காக வரக்கூடிய பெருமானம் எது சார்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு வழங்கக்கூடிய பெருமானத்தை சார்ந்துதான் இந்த பைக்கு வரக்கூடிய பெருமானம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஏன் மாறக்கூடியதான இந்த ரெண்டும். அப்ப இதுல இந்த எக்ஸ் வந்து மாத்துறதுக்கு வந்து நாம வேற ஒன்றையும் மாத்த தேவையில்லை, நாம நினைச்சபடி போடலாம். அப்ப அதனால இதை சொல்லுவோம் தன்னிச்சையா போடக்கூடிய இதை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அதுவே இது சார்பா தானே மாறப்போகுது y. எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பெருமானம் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்ய போகுது y மாறப்போகுது. அதனால இந்த வைக்கு கிடைக்கக்கூடிய வேரியபிள்ஸ் நாம சொல்லுவோம் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் சொல்லுவோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு பார்ப்போம். இப்ப இதுல வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நாம பாத்தீங்கன்னா சும்மா எழுத்துக்களை போடலாம். இப்ப உதாரணம் ஸ்மால் லெட்டர்ஸ் போடலாம். இப்ப எஃப்ன்ற ஸ்மால் எஃப் போடலாம், ஹெச் போடலாம், ஜியை போடலாம், இல்லாட்டி கேபிட்டல் எஃப்னு போடலாம், கேபிட்டல் ஜின்னு எல்லாம் போடலாம். இப்படி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் பாய்ப்பாங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ண்டா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் வேரியபிளுடைய ஃபங்க்ஷன் அர்த்தம். எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்தா இப்ப ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தா அதாவது இந்த எக்ஸோடைய ஹெச் ஃபங்க்ஷன் அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன இங்க வந்து எக்ஸ் வந்தா இங்க வேரியபிளா இருக்குது. இது சார்பா இங்க ஒரு சமன்பாடு இதை ஒன்று வரும். இப்ப எக்ஸ் வர்க்கம் சக 3 இப்படின்னு வந்தா இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன பெருமானம் சொன்னாங்க அந்த பெருமானத்தை இங்க நீங்க பிரதியிட்டு அதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கான விடையை கண்டுபிடிக்கணும். அதாவது சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் 4 எக்ஸ் ஆக 5. இப்ப இதுல பிரேக்கெட்டை தந்திருக்காங்க பாருங்க 2. அதாவது இந்த பிரேக்கெட்ல என்ன தந்துருக்காங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த ரெண்டை பிரதியிட்டு விட எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப எப்போ எக்ஸுக்கு பதிலா நம்ம என்னத்தை போட போறோம் 2. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 பிரதிட்டு விட எடுக்க அப்ப 4. இப்ப 4 எக்ஸ் என்ன அர்த்தம், 4க்கும் எக்ஸுக்கும் இடையில பெருக்கல் அடையாளம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 4 தர எக்ஸுக்கு பதிலா என்னத்தை போட போறோம் 2 தர 5. இப்ப 4 2 8 சக 5 கூட்டு நாவல வரும் 13. அப்ப எப்ப இந்த ரெண்டுக்கான பெருமதியை இந்த ஃபங்க்ஷன் பெருமதி எவ்வளவு பாத்தீங்களா எக்ஸ பிரதிட்டா 13. இந்த சமன்பாட்டுல வந்து 5 போட்டு பார்ப்போமே. அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா 5 வரப்போகுது. அப்ப 4 5 20. 20 5 25. இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல 5 பிரதிட்டீங்கன்னா இப்ப என்ன 25 மாதிரி. இப்ப இந்த எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன வேற இருக்க போகுது, சும்மா நார்மலா நம்ம அந்த முதல் 2ன்னு போட்டோம், இப்ப 5ன்னு போறோம். அப்ப இதெல்லாம் வந்து இண்டிபெண்டா மாறக்கூடியது. அப்ப இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இப்ப இது சார்பா பாருங்க இந்த ஃபங்க்ஷன் விடையே மாறுது. முதல் பார்த்தா 13ன்னு வந்தது, இப்ப பாக்கி 25 வருது. அப்ப இந்த எக்ஸ் சார்பா இது மாறுறதால இது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் சொல்லுவோம். அதான் இந்த ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம். அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. g of x சமன் x வர்க்கம் sin 4x சக 7. இதுல g of -2 அதுதான் g of 2. அதாவது ஒருக்கா எக்ஸுக்கு -2 போட சொல்லியிருக்காங்க, ஒருக்கா எக்ஸுக்கு பதிலா 2 போட சொல்லியிருக்காங்க. முதலாவது g of -2க்கு பார்ப்போம். அதை எக்ஸுக்கு பதிலா -2 பெருகிட்டா -2 முழுவதும் வர்க்கம் -4 தர 2 -2 சக 7.
-2 வர்க்கம் என்ன 4. ஏண்டா -2 தர -2 வரும். ஈட்டண்டு 4 சய சய சக ஒரே மாதிரி குறுக்கு பெருக்கப்பட்டா பிளஸ்ல வரும். வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டா மைனஸ்ல வரும். அப்ப 4 சய மைனஸும் மைனஸும் பிளஸ் 4 8 பிளஸ் 7 கூட்டினா 19. அடுத்தது ஜிஎஃப் ரெண்டை போட்டு பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டா 2 -4 தர 2 பிளஸ் 7 ஈட்டண்டு 4 -4 8 பிளஸ் 7 3. ஒரு குறி மாறுறதால இங்க பாருங்க ஃபங்க்ஷன் பெருமானமே மாறுபடுது. அடுத்த கணக்கு அடுத்த ஒரு சாப்டர் சொல்லிக்காங்க பாத்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒரு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளமைக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்ட்னா ஃபங்க்ஷன் செலவுக்கான ஃபங்க்ஷன் தருங்க. அதாவது கொஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்ப கொஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா சின்னு எடுத்தால குறிப்பாங்க. அப்ப கொஸ்ட் ஃபங்க்ஷன்னா அப்ப அங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ட்ஸ் அளவை வந்து எக்ஸ் எண்ணிக்கையால குறிக்கிறாங்க. அப்ப கொஸ்ட் ஃபங்க்ஷன் அதாவது எக்ஸ் பொருட்களுக்கான செலவுக்கான ஃபங்க்ஷன் வந்து தந்திருக்காங்க. இதுல பாருங்க 8Q வர்க்கம் பிளஸ் 50Q மைனஸ் 60. இப்ப இந்த கொஸ்ட் ஃபங்க்ஷன்ல கேட்டுக்காங்க. முதலாவது கேள்வி கேட்டுக்காங்க பாருங்க, கம்யூட் த காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 2 யூனிட்ஸ். அதாவது 2 யூனிட் உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு கோஸ்ட் செலவாகும்னு கேட்டுக்காங்க. அப்ப இங்க எக்ஸ் பொருள் எண்ணிக்கையான பொருட்களுக்கான கொஸ்ட் ஃபங்க்ஷன் தந்துருக்காங்க. அதாவது எக்ஸ் பொருள் வந்து என்ன, அது என்ன எத்தனை எண்ணிக்கையான அது வேரியபிள் தானே. அப்ப உங்களுக்கு என்ன வேரியபிள் என்ன நம்பர் பண்ணுமோ அதை போட்டு விட எடுத்தா வரும். அப்ப இந்த கியூக்கு பதிலா நீங்க என்ன போட போறீங்க, சரி இங்க கியூன்னு வரும். இங்க கியூ எண்ணிக்கை கியூன்னு வரும். அடுத்தது இந்த 2 யூனிட்டுக்கு கேட்டுக்க என்ன செய்யுங்க, கியூ எண்ணிக்கையான பொருட்களுக்கு வந்து கொஸ்ட் ஃபங்க்ஷன் தந்திருந்தா இந்த 2 யூனிட் தானே கேட்டுக்கீங்க. அப்ப இந்த கியூக்கு பதிலா நீங்க என்ன போட போறீங்க, 2 போட்டு விட எடுக்க போறீங்க. அப்ப C2க்கு இங்க விட அப்ப 8 தர 2 தர்க்கம் சக 50 தர 2 மைனஸ் 60. அப்ப 2 தர்க்கம் 4 4 2 4 8 32 சக 50 தர 2 100 மைனஸ் 60 கழிச்சா 40 72. அப்ப 2 யூனிட் உங்களுக்கு உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான ஏற்படக்கூடிய செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 72 ரூபாய். இப்ப எவ்வளவு யூனிட் கேட்கறாங்களோ அதை நீங்க போட்டீங்கன்னா சரி. இப்ப 2 யூனிட்டுக்குன்னா நீங்க 2 போடலாம். 10 யூனிட்டுக்கு கேட்டா இங்க கீழே பார்த்தா 10 போட்டு பார்க்கலாம். 100 யூனிட்டுன்னு கேட்டா நீங்க 100 போட்டு பார்க்கலாம். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, கம்யூட் த காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 11th யூனிட். இன்னொன்னு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது 11 யூனிட்ன்றது வேற, 11th யூனிட்ன்றது வேற. 11 யூனிட்னா 11 பொருட்களை உற்பத்தி செய்யறது தேவையான செலவு. ஆனா 11th யூனிட்னு சொல்ற வந்து 11வது பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவு. அப்ப ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் நீங்க பார்க்கணும். 11 யூனிட் 11 யூனிட்னு கேட்டா நீங்க நார்மலா கியூக்கு பதிலா என்னது 11 போட்டு நீங்க விட எடுக்கலாம். ஆனா 11th யூனிட்னு கேட்டா 11வது பொருளுக்கு, அதாவது நீங்க ஒரு அதாவது 10 பொருட்கள் உற்பத்தி செஞ்சு 11வது பொருள் மேலதிகமாக எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கான செலவை கேட்கறாங்க. அப்ப நீங்க இதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க 10வது பொருள கொஸ்டையும் காணணும், 11வது பொருள கொஸ்டையும் காணணும். முதலாவது 10வது பாத்தீங்கன்னா 8 தர கியூக்கு பதிலா 10 போட்டீங்கன்னா 10 வர்க்கம் சக 50 கியூ மைனஸ் 60. 100 800 500 மைனஸ் 60 1240. அடுத்தது இங்க 11வது யூனிட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 8 தர 11 இருக்கும் பிளஸ் 50 தர 11 மைனஸ் 60 பெருக்குனீங்கடா
1408 யூனிட். இப்ப 11வது யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா 11 யூனிட்ஸுக்கு வந்து கொஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1408 ரூபா செலவாகுது. அதுவே 10 யூனிட்டுக்கு எவ்வளவு மொத்த செலவுன்னு பாத்தீங்கன்னா 1240. 1458. இப்ப 11 யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா 1458 ரூபா வருது செலவு. 10 யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா 1240 ரூபா வருது. இப்ப 11வது யூனிட்டுக்கு தான் உங்களுக்கு கேள்வி கேட்டது. அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா 10வது யூனிட்ல இருந்து 11வது யூனிட்டுக்கு எவ்வளவு செலவாகுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா 11 யூனிட்டுக்கு கண்ட கொஸ்ட்ல இருந்து 10 யூனிட்டுக்கு கண்ட கொஸ்ட மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இப்ப 1458ல இருந்து 1240 மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. 218 நிற்பேன். அப்ப 11th யூனிட்டுக்கான செலவுகள் பாத்தீங்கன்னா 218 அப்படின்னு நினைக்கிறேன். பேரண்ட் கொடுப்பேன் 218 ரூபா 11வது யூனிட்டுக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப 23வது யூனிட்டுக்குன்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி 23வது 23வது யூனிட்டுக்கு கேட்டாங்கடா நீங்க என்னன்னு பார்க்கணும். முதல்ல 22, அதாவது இதுக்கு முன்னுக்கு இருக்க யூனிட் அளவை மொத்தம் பார்க்கணும். அப்ப C22 பார்க்கணும். அதாவது 22 யூனிட்டுக்கான கொஸ்ட காண்டு, அது பிறகு 23 யூனிட்ஸுக்கான கொஸ்ட காண்டு, 23 யூனிட்டுக்கான கொஸ்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணி விட்டீங்கடா சரி. இப்ப 101வது கேட்டாங்கண்டா 100க்கு கண்டு 101க்கு கண்டு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி விட்டீங்கடா சரி. இப்படிதான் பாக்குறது. அடுத்த எக்ஸசைஸ் வந்திருக்காங்க பாருங்க. அடுத்த எக்ஸசைஸ் 2வது களி. இப்ப முதலாம் களியும் அதை சப்ஸ்டிடியூட் பண்ற மாதிரி தான். இப்ப அந்த முதல் களியில அது 3வது களி ஒன்று சொல்லியிருக்காங்க. f of x இன்டு எக்ஸ் மைனஸ் 3x இன் 3 மைனஸ் 6. இதுல வந்து f of x பதிலா 1/x பிரதியிடட்டாம். அடுத்ததுல வந்து f of x ஸ்கொயரை பிரதியிடட்டாம். முதலாவது வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன பிரதியிட போறீங்க 1/x பிரதியிட போறீங்க. அப்ப 2 தர எக்ஸுக்கு பதிலாக என்னத்தை போடுறீங்க 1/x மைனஸ் 3 தர இந்த எக்ஸுக்கு பதிலாக என்னது பிரதியிட 1/3 சாரி 1/x முழுவதில் இங்க எக்ஸுக்கு என்ன இருக்கு கிணம் இருக்கு. அப்ப கியூபை போடுங்க மைனஸ் 6. இப்ப இந்த ரெண்டும் இந்த 1/x பெருக்கப்படுதானே. அப்ப இது நீங்க என்ன பகுதியனையும் பகுதியனையும் தொகுதியனையும் தொகுதியனையும் பெருக்கலாம் நோமலா. 2 2 2/x மைனஸ். இப்ப இது பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நீங்க நேரடியா பெருக்கிறதுக்கு முன்னாடி இந்த வலுவை காணும். இப்ப இதுக்கு நேரடியா பார்க்க போனா இது என்னன்னு வருண்டா 1 கணம் இதுல எக்ஸின் கணம் தர 3 இந்த 3 இங்க போட்டுருக்கோம் மைனஸ் 6. இப்ப 2/x மைனஸ் 1 கணம் எவ்வளவு 1 எக்ஸின் கணம் எவ்வளவு எக்ஸின் கணம் தர 3 மைனஸ் 6. இப்ப 2/x மைனஸ் ஒரு 3 3 எக்ஸ் கணம் மைனஸ் 6. இதுக்கு மேல நீங்க சுருக்குறா இந்த எக்ஸ் கணத்துக்கும் எக்ஸுக்கும் வந்து போமாசி எடுத்து அதுக்கு கீழே சுருக்கி கொண்டு போகலாம். அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி இப்ப இதுக்கு கீழே இந்த ஃபங்க்ஷன்ல அதை வந்து எக்ஸ் ஸ்கொயரை பிரதி எடுத்தான். இப்ப 2 தர எக்ஸுக்கு பதிலாக என்னத்தை பிரதி விடணும் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 3 தர எக்ஸ் வர்க்கத்தின் கணம். எக்ஸுக்கு பதிலாக நாங்க எக்ஸ் வர்க்கத்தை பிரதிக்கிறோம். அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்க போட வேண்டியது எக்ஸ் வர்க்கம். அதே நேரம் ஆல்ரெடி ஒரு கணம் இருக்குதானே. அப்ப முழுவதின் கணம் இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் தான் நீங்க என்ன இருக்கு மாட்டிட எக்ஸ் வர்க்கமா இருக்கு. இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு நீங்க கணம் போடணும். அடுத்தது மைனஸ் 6. இப்ப 2 தர எக்ஸ் வர்க்கம் வந்து 2 எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் அடங்கிய கணம் இருக்கு. இது என்னென்ன பாருங்க பாத்தீங்கன்னா வர்க்கத்தை அதாவது வலுவின் வலு என்ன செய்யும்னா பெருக்குப்படும்.
அதாவது ஒரு வேல்யூவுக்கு இன்னொரு வேல்யூ நாம் சேர்க்கிறோம் தானே. அப்ப இந்த வேல்யூவின் வேல்யூ என்ன செய்யும்னா பெருக்கப்படும். அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் வேல்யூ எவ்வளவு, எக்ஸின் வேல்யூ எவ்வளவு, இங்க 2, அதிண்ட வேல்யூ எவ்வளவு 3. அப்ப இது ரெண்டு என்ன செய்யும் பெருக்கப்படும். அப்ப ஈர் 3 6. இப்ப 3 எக்ஸ் ஈர் 3 6. அப்ப 3 எக்ஸின் 6ஆம் வேல்யூ -6. சரியா? இப்ப அடுத்த கேள்வி, the total cost function of a company is given by c of x 3x plus 20 by x plus 4, where x represents the number of units produced. அதாவது இங்க cost function ஒன்று தந்திருக்காங்க பாருங்க. c of x சமன் 3x plus 20 over x ஆக 4. இப்ப இதுல இந்த x வந்து என்னத்தை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா என்னது உற்பத்தி செய்யப்பட்ட யூனிட்ஸை குறிக்குதான். யூனிட்ஸ் அளவு. அப்ப இத முதலாவது கடி கேட்டுக்காங்க. அதே மாதிரி தான் பாருங்க, 4 யூனிட்ஸ் உற்பத்தி செய்யறதுக்கு அவ்வளவு கேட்டுக்காங்க. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா நீங்க என்ன செய்வீங்க, 4 போடுவீங்க. அப்ப CF 4 போட்டு 3 தர 4 plus 20 அதன் கீழ் எக்ஸ் பிளஸ் சாரி எக்ஸுக்கு பதிலா 4 சக 4 போடுவீங்கன்னா 3 12 சகை 20 அதன் கீழ் 4 4 8. இப்ப 32 அதன் கீழ் 8. 32 8ஆல பிரிச்சா எவ்வளவு 4. அதே மாதிரி அடுத்த கேள்வி சொல்லியிருக்காங்க 12 யூனிட் உற்பத்தி செய்யறதுக்கு. வாட் இஸ் த கோஸ்ட் டு ப்ரொடியூஸ் 12 யூனிட். இதுவுமே அதே மாதிரி தான் 12 யூனிட்னு கேட்கல அவங்க. 12 யூனிட்னு கேட்கல, 12 யூனிட்ஸுக்குன்னு தான் கேட்டுக்காங்க. இப்போ அதனால இதுவும் என்ன இதே மெத்தட்ல 4க்கு பதிலா 12 வந்து நீங்க என்ன செய்வீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மூன்றாவது கேள்வியை பாருங்க. மூன்றாவது கேள்வி பாருங்க. An efficiency study of the morning shift at a certain factory indicates that an average worker who arrives on the job at 8 a.m. will have assembled. இங்க ஒரு ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. அதாவது 8 மணிக்கு சராசரியான ஒரு ஒர்க்கர் ஒரு ஆள் வந்து 8 மணிக்கு வேலைக்கு வராங்க. அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க பாருங்க. அது வந்து அதாவது அந்த சரியா 8 மணிக்கு வேலையை தொடங்குற ஒரு அவரேஜ் ஒர்க்கர் வந்து அந்த நாள்ல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த உற்பத்தி செய்யக்கூடிய டெலிவிஷன் செட், அதாவது டிவி உற்பத்தி செய்யக்கூடிய அளவான இது வந்து ஃபங்க்ஷனோட தந்திருக்காங்க. இப்ப எப்போ சமன் மைனஸ் எக்ஸ் கேனம் 6x வர்க்கம் சக 15x இப்படிதான் இருக்காங்க. டெலிவிஷன் செட்ஸ் எக்ஸ் ஹவர் லேட்டர். அதாவது எக்ஸ்ன்னு சொல்லவாது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் 8 மணிக்கு வேலையை தொடங்க போறாருன்னா 8 மணியில இருந்து அங்கால இந்த 8 மணிக்கு பிறகு வேலை தொடங்குறாதானே, தொடங்கி எக்ஸ் மணித்தியாலம், அதாவது அங்கால குறிப்பிட்ட எத்தனை மணித்தியாலத்துக்கு பிறகு இவ்வளவு உற்பத்தி செய்யும். அதாவது இந்த எக்ஸ் என்று சொல்ல இப்ப உதாரணத்துக்கு 8 மணிக்கு வேலையை தொடங்கினா 2 மணித்தியாலத்துக்கு பிறகு எத்தனை 10 மணிக்கு. இப்ப 10 மணிக்கு சொன்னா 2 மணித்தியாலத்துக்கு பிறகு அந்த இந்த அந்த அவர் வேலைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கும் அந்த இதுக்கும் இடையிலான அந்த நேர வித்தியாசத்தை தான் இங்க குறிக்கிறாங்க அந்த எக்ஸ் இதால. அதாவது இந்த 8 மணில இருந்து 10 மணிக்கு ஒரு ஆள் வந்து கவுண்டிங் எடுக்க போற எத்தனை உற்பத்தி செய்யறாங்க, அது எத்தனை மணிக்கு வேலை தொடங்கினார் 8 மணிக்கு. இப்ப எத்தனை மணிக்கு கவுண்டிங் எடுக்க வராங்க 10 மணிக்கு. அப்ப அதனால என்ன செய்யறாங்க, அப்ப அங்க எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் வராங்க 8 மணிக்கு வேலை தொடங்கினா 2 மணி நேரத்துக்கு அப்புறம். அப்ப அந்த அந்த அவர் வேலை செஞ்ச நேரத்தை தான் பாக்குறாங்க. அப்ப 2 மணி நேரம் அவர் அங்க வேலை செஞ்சிருக்க அந்த மணித்தியாலத்தை இங்க பிரதியிட்டு அதை எடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன்ல பிரதியிட்டோம்னா நாங்க எத்தனை டெலிவிஷன் உற்பத்தி செஞ்சாருன்னு வருதான். அந்த எக்ஸாக்ட் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அவர் எத்தனை மணித்தியாலம் அங்க வேலை செஞ்சிருக்க அந்த அந்த எடுக்கிற டைமுக்குள்ள அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப கேள்விக்குள்ள வருவோம். How many sets will such a worker have assembled by 10 a.m.? அதாவது 10 மணிக்கு அவர் எத்தனை செட்ஸ் வந்து அசம்பிள் பண்ணியிருப்பாருன்னு கேட்கிறாங்க. அப்ப 8 மணிக்கு வேலை தொடங்குற 10 மணிக்கு எத்தனை செட்ஸ் அதை அசம்பிள் பண்ணியிருப்பாருன்னு கேட்கிறாங்க. அப்ப இங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்காரு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும்? 2 hours. இந்த 2 hours தான் இங்க இந்த எக்ஸுக்கு பதிலா நாம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப
எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் மைனஸ் எக்ஸுக்கு பதிலா நாம என்ன போடணும் 2 2 கணம் சக 6 எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும் 2 வர்க்கம் சக 15 தர 2 இல்லையா -2 கணம் -2 கணம் என்ன 3 தடவை -2 தர -2 தர -2 இப்ப இதுல வந்து நீங்க மைனஸை வந்து நீங்க சும்மா நார்மலா பாருங்க எப்படின்னா உங்களுக்கு 2 கணம் எவ்வளவுன்னு தெரியும் மட்டும் இப்ப இந்த பலு வந்து ரெட்ட தானத்துல வந்தா நீங்க இங்க பிளஸ் போடுங்க அதுவே இந்த ராணம் இந்த பலு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை தானத்துல வந்தா இங்க மைனஸ போடுங்க அவ்வளவுதான் இங்க பாருங்க 4 4 2 8 இத வாங்க சயதர சய சகவா மாறிட்டு இங்க வரும்போது இந்த சகவோட தான் என்ன செய்ய போறீங்க இங்க இருக்க சயவை பெருக்கணும் அப்ப இந்த ரெண்டையும் பெருக்கி வார குறியோட தான் இங்க அடுத்த குறியை நீங்க பெருக்க போறீங்க அப்படி சயவோட சக பெருக்கப்பட்டா என்ன செய்யும் வேறுபட்ட குறிகள் பெருக்கப்பட்டா மைனஸ் வரப்போகுது அதே மாதிரி தான் இங்க பாருங்க உங்களுக்கு சும்மா நார்மலா ஒரு ரெண்டு வேலை தெரிஞ்சு அந்த வேலை அப்படியே போட்டுட்டு இப்ப மைனஸ் வார எண்களுக்கு இப்ப என்ன மைனஸ் வார எண்களுக்கு இங்க ரெட்டத்தானத்துல வலு வந்தா பிளஸ்ல வரும் குறி அதை ஒற்றைத்தானத்துல வந்து பார்த்தா மைனஸ்ல வரும் அப்ப -8 சக அதே மாதிரி ரெண்டாம் வேலையோட 4 4 4 24 பிளஸ் 30 இனி -8 64 24 அப்ப என்ன செய்யும் வேற வரக்கூடிய எல்லாம் கழிப்போம் அப்ப 24 8 போனா 16 16ஓட 30 கூட்டினா 46 அப்ப 10 மணிக்கு அவர் எத்தனை செட்ஸை வந்து அசம்பிள் பண்ணியிருப்ப 46 செட்ஸ் அதாவது அங்க அவர் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருக்கான்றது தான் இங்க போடணும் அப்ப இங்க 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும்டா இவர் என்ன செஞ்சிருக்காரு 2 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காரு அப்ப நீங்க என்ன செய்வீங்க 46 2 போட்டு ஆன்சர் எடுப்பீங்க இந்த ஃபங்க்ஷன். அடுத்த அதுல ரெண்டாவது கழிப்பாங்க ஹவு மெனி செட்ஸ் வில் சச் a worker assembled between 9 AM and 10 AM அதாவது 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள இந்த கப்புக்குள்ள அவர் எவ்வளவு உற்பத்தி செஞ்சுக்காரு அப்ப நீங்க இது ரெண்டுக்கு முடியும் என்ன ஒரு மணி நேரம் இந்த எக்ஸு பல நீங்க ஒன்றை போட்டா விட வருமா அது புல அது நீங்க அதுக்கு நீங்க என்ன எடுப்பீங்கடா 9 மணிக்கு வேலை செஞ்சதா இங்க அர்த்தம் வரும் ஏன் இந்த எக்ஸுக்கான பெருமானம் என்ன நீங்க வேலை ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து அங்கால எவ்வளவு நேரம் கேட்டுருக்காங்க அதுக்கு இடையிலான நேரம் தானே என்ன அதுக்கு இடையிலான நேரத்தை தான் நீங்க எக்ஸைல போடணும் இப்ப இது 9 மணிக்குல இருந்து 10 மணிக்குல இல்ல கேட்டுக்காங்க ஆனா அவர் வேலை ஆரம்பிச்ச டைம் எவ்வளவு 8 மணி இல்ல அப்ப அதுக்கு இது இந்த ஒண்டை போட்டா பொருந்துமா பொருந்தாது அப்ப என்ன செய்யணும்டா நீங்க இதுல வந்து அவர் என்ன செஞ்சிருப்ப 8 to 9 இது வரைக்கும் என்ன செஞ்சிருப்ப ஒரு செட்ஸை ஒரு குறிப்பிட்ட அளவு செட்ஸை வந்து அசம்பிள் பண்ணியிருப்பார் அதுவே அடுத்தது வந்து இந்த 8ல இருந்து அடுத்தது என்ன 10 மணி வரைக்கும் தானே இப்ப 10 மணி வரைக்கும் அப்ப இது உங்களுக்கு பாக்குறது சனே ஆரம்பிச்ச டைமும் தெரியும் எத்தனை மணிக்குள்ள கேட்டுக்காங்க அப்ப இதுக்கு இடையிலான நேர வித்தியாசம் அளவு உண்டு அது 10 மணி தானே இங்க கேட்டுக்காங்க அப்ப இதுக்கு இடையிலான நேர வித்தியாசம் அளவு 2 அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான கேப் தான் என்ன அவர் மேலதிகமா இந்த டைமுக்கு உற்பத்தி செஞ்சாரு மேல் 8ல இருந்து 9 மணி வரைக்கும் உற்பத்தி செஞ்சுக்காரு இவ்வளவுண்டா 8ல இருந்து 10 அதை இங்க 1 மணி தேதிக்குள்ள இவ்வளவு உற்பத்தி செஞ்சுக்கா 2 மணி தேதிக்கு இவ்வளவு உற்பத்தி செஞ்சுக்க அப்ப இந்த 2 மணி தேதி இந்த கழிச்சா மேலதிகமான இந்த 1 மணி தேதிக்குள்ள இவ்வளவு வெறும் தானே இப்ப அதான் நீங்க இங்க பார்க்கணும் அப்ப நீங்க என்ன பார்க்கணும் 8 to 9 அங்க எவ்வளவு இருக்கு 1 மணி நேரம் அப்ப அந்த 1 மணி நேரம் நீங்க இங்க பார்க்கணும் என்னது -1 கணம் சக 6 தர 1 வர்க்கம் சக 15 தர 1 -1 கணம் அளவு -1 சக 1 வர்க்கம் அளவு 1 1 தர 6 6 சக 15 -1 மாறும் 5 5 15 20 அப்ப 8 to 9க்குள்ள எவ்வளவு உற்பத்தி செஞ்சுக்க 20 சரி அடுத்தது பார்க்க போறது 8 to 10க்குள்ள எவ்வளவு 2 அப்ப 2 போட்டு இங்க பிரிச்சுக்கலாம் இப்ப -2 2 கணம் சக 6 தர 2 வர்க்கம் சக 15 தர 2 -8 சக 6 24 30 46 இப்ப தெரியும் உங்களுக்கு என்ன 2 மணி தேதிக்குள்ள உற்பத்தி செஞ்சிருக்க 1 மணி தேதிக்குள்ள உற்பத்தி அப்ப அந்த மேலதிகமான 1 மணி தேதி என்ன இந்த 9 to 10 அப்ப இந்த 9 to 10 தானே என்ன இந்த 8 to 10க்குள்ள தானே இருக்குது அப்ப 9 மணி வரைக்கும் உற்பத்தி செஞ்சு
மேலதிகமா இந்த 10 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தமா 46 இருக்கு. அப்ப 8 to 9 மணி இல்ல 9 மணிக்கு வந்து கவுண்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா 20 செட் இருக்கு. அத 10 மணிக்கு வந்து கவுண்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா 46 செட் இருக்கு. அப்ப இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு அவர் எவ்வளவு உற்பத்தி செஞ்சுப்பாரு மேலதிகமா? இந்த 46ல இருந்து இந்த 20 மைனஸ் பண்ணி விட்டா சரிதானே? அப்ப இந்த இப்போ 2ல இருந்து இப்போ ஒன்றை கழிச்சு விட்டா விட வரும். 46ல இருந்து 20 மைனஸ் பண்ணிவிட்டா 26. அப்ப அந்த 9 மணில இருந்து 10 மணி கேப்புக்குள்ள அவர் எவ்வளவு செட்ஸ் அசம்பிள் பண்ணிருப்பார்? நான் 26. ரைட்டா? இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். The profit from the production and sales of a product is P of X 47x minus 0.01 x square minus 8,000, where x represent the number of units produced and sold. Fine. அதாவது இங்க ப்ராஃபிட் சம்பந்தமான ஃபங்க்ஷன் ஒன்று வந்துக்க. ப்ராஃபிட்டுக்கு வந்து நாம எடுத்து பின்ன அங்க வந்து கொஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு சீண்டு போடும் மாதிரி இங்க ப்ராஃபிட் ஃபங்க்ஷனுக்கு பீண்டு எடுத்தாலும் குறிப்போம். அதே மாதிரி வருமானம் ரெவன்யூக்கான ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்தாலும் நாம குறிக்கிறது. இந்த ப்ராஃபிட் ஃபங்க்ஷனுக்கு முதல்ல பார்ப்போம். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 47x மைனஸ் 0.01 x வர்க்கம் மைனஸ் 8,000. இங்க இந்த என்னது ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் ஒன்று தந்துருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த எக்ஸ் வந்து அங்க உற்பத்தி செய்த பொருட்களையும் விற்பனை செஞ்ச பொருட்களும், அதாவது அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்கள் அவ்வளோ விற்பனை செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. அப்ப இந்த எக்ஸ் வந்து என்னது அங்க இருக்க பொருட்கள் எண்ணிக்கையே சொல்ல வராங்க. அப்ப முதலாவது கேள்வி பார்ப்போம். த ப்ராஃபிட் ஃப்ரம் த ப்ராஃபிட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் 2000 யூனிட், அதாவது 2000 யூனிட்ஸை வந்து அந்த சேல் பண்றாங்க தானே, அந்த சேல் பண்ண 2000 யூனிட்ஸுக்கான ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த எக்ஸுக்கு பதிலா 2000 போட்டு விட எடுக்கணும். அப்ப 47 தர எக்ஸுக்கு பதிலா நீங்க எவ்வளவு போட போறீங்க? 2000 மைனஸ் 0.01 தர எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலா என்ன போட்டு போறீங்க? 2000 வர்க்கம் மைனஸ் 8000. 47 தர 2000 94,000 மைனஸ் 0.01 நீங்க எப்படி போடலாம்? கீழே 1/100 போடலாம். 1/100 தர 2000 வர்க்கம் எவ்வளவு? 4. அதாவது 4000, அதாவது 40 லட்சம் மைனஸ் 8000. 94,000 மைனஸ் இப்ப இது வந்து உங்களுக்கு பின்ன சுருக்கள் தெரியும் தானே. இப்ப என்ன செய்வாங்க? குறுக்கால விட்டா இங்க 2 சைவர் இங்க 2 சைவர் விடலாம். அப்ப இங்க என்ன மிஞ்சம்? மைனஸ் 40,000 மைனஸ் 8,000. இப்ப 94,000த்துல 40,000 போனா 54,000, 54,000த்துல 8,000 போனா 46,000. அப்ப அவர் 2000 யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணும் போது அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது பாத்தீங்கன்னா 46,000 ரூபாய். அதாவது நீங்க எக்ஸுக்கு பதிலா அங்க உற்பத்தி அங்க எவ்வளவு யூனிட்ஸ் தந்திருக்காங்களோ அந்த யூனிட்ஸை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா சரி. அடுத்த கழிப்பாங்க. The value of P of 100, P of 1000 and explain the mean. அதாவது P of 1000 வேல்யூ கேட்கிறாங்க. அப்ப பெருமானம். இப்ப பெருமானம் என்னன்னு கேட்டா என்ன? அதாவது P of 1000 என்ன அர்த்தம்டா? 1000 யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்றதுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கேட்கிறாங்க. அப்ப 47 தர எக்ஸுக்கு பதிலா நீங்க என்னத்தை போடணும்? இங்க இந்த 1000 1000 பிரதியிட போறீங்க. பிரதியிட இங்க மைனஸ் 0.01 எக்ஸ் இருக்கிறது பதிலா என்னத்தை போட போறீங்க? 1000 வர்க்கம் மைனஸ் 8,000. 47 தர 1000 மைனஸ் இந்த 0.01 நீங்க பின்னத்துல எப்படி எழுத பாத்தீங்களா? இந்த தசத்துக்கு இங்கால இத்தனை தானம் இருக்குன்னு பாப்பீங்க. அப்ப 2 தானம். அப்ப அதை என்ன செய்வீங்க? அந்த 2 தானம்டா 10 2ஆம் பலுவுல கீழே போட போறீங்க. 10 2ஆம் பலு எவ்வளவு? 100.
சாரி, இங்க 10 2 எவ்வளவு 100. இங்க எத்தனை தானம் இருக்கோ அதுல 10 எத்தனை கீழே போடுங்க. அதுக்கப்புறம் இங்கால எத்தனை இலக்கம் இருக்கு அவ்வளோத்தையும் போடுங்க. இங்க 0 ஒன்று தானே, அப்ப முழுவனுக்கு முன்னுக்கு 0 போட்டாங்க பெருமதி வராதானே, அப்ப இங்க ஒன்று மட்டும் தானே இருக்கு, அப்ப மேல ஒன்று தர. இப்ப போட போறீங்கன்னா 1000 வர்க்கம் எவ்வளவு? 10 லட்சம் தர 10 லட்சம் மைனஸ் 8000 47,000 சய 10,000 சய 8,000 போட்டா 47,000 10,000 37,000 8,000 போனா 29,000. அப்ப இங்க சொல்லிருக்காங்க வேல்யூ கண்டுட்டேன். இப்ப சொல்லிக்காம the value of p of 1000 and explain the meaning. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இதை வேல்யூவை கண்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னு சொல்லுவீங்க, இந்த 29,000 வேல்யூ கண்டுட்டீங்க, அதாவது 1000 யூனிட்ஸ் உற்பத்தி செய்யறதுக்கான ப்ராஃபிட் எவ்வளவு கண்டுட்டீங்க. அதைத்தான் நீங்க இங்கிலீஷ்ல எழுத போறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 யூனிட்ஸை உற்பத்தி செஞ்சு விற்கும் போது அதுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, 29,000. இதைத்தான் நீங்க எழுதணும். அங்க எக்ஸ்பிளைன் த மீனிங் கேட்டா எழுதுவீங்க என்னது 1000 யூனிட்ஸை உற்பத்தி செய்து சேல் பண்ணும் போது அங்க 29,000 ரூபாய் ப்ராஃபிட்டா வருது. ரைட்டா? இது வரைக்கும் தான் இப்ப இந்த இதுல பார்க்கலாம். அடுத்த இது அடுத்த இதுல பார்க்கலாம். அடுத்தது இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல அடுத்தது முக்கியமான ஒன்று பார்க்கணும் பாத்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இங்காலதான் இது ஃபங்க்ஷன்ஸுக்கான பேசிக் இவ்வளவு நேரம் பார்த்தது. இப்ப இதுக்கங்காலதான் நாம பார்க்க போறோம் என்னென்ற இந்த அரித்மெட்டிக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இங்காலதான் ஃபங்க்ஷன்ஸ் விரிவா நாங்க அங்கால பாக்குறது. இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் அங்கால இது அடுத்த பாட்டுல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.